ரிஷபம் சார். ரிஷப ராசிக்கு பாசிட்டிவ் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடிய ஆண்டு. நிறைய பாசிட்டிவ். அதில் எல்லாமே ரிஷபம் வந்து கரெக்டாக சர்வேலன்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். சோம்பல் இல்லாமல் இருக்கும். சனி 11ஆம் இடத்துல 2027 வரைக்கும் இருக்கிறான்னு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் ரிஷப ஜோசியெல்லாம் பார்க்குறதே கூடாது. 27 வரைக்கும் நல்லது இருக்கிறது ரொம்ப நேரம். 27.5 வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்கிற நல்ல டைம். ஸோ நல்ல முன்னாடி பாசிட்டிவ், நான் ஜெயிப்பேன், நான் தான் சக்ஸஸ் ஆவேன் அப்படின்னே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே வண்டி வாங்கிறது, தொழில் பண்ணுறது, அடிமை தொழிலேருந்து தனிப்பட்ட தொழில் பண்ணுறது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது. 10ஆம் இடத்தில் வேறு ராகு இருக்குது. அதனால் அந்த ராகுனால் வந்து திடீர் அதிர்ஷ்டங்கள்லாம் கண்டிப்பாக ரிஷபத்துக்கு வரும். அதே சமயம் கூட்டாளிகள் சரியில்லைன்னா கவுத்து விடும். ரிஷபத்துக்கு எதில் கவனமாக இருக்கணும்னா, பெற்றோர் பெரியோருடன் வாக்குவாதம் கூடாது, பெற்றோர் பெரியோருடன் சண்டை கூடாது. அவர்களுடைய தேக ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரிஷபத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான அமைப்பாக நான் பார்க்குறேன். ரிஷபம் அந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கும். துர்கையை பிடித்து கொள்ளணும். கட்டு ரிலேட்டடாக, வயிறு ரிலேட்டடாக ப்ராப்ளத்தை கொஞ்சம் ரிஷபம் கவனமாக பார்த்துக்கணும். கட்டு சரி பண்ணாமல் இருந்தாங்கன்னா மன அழுத்தம் வரும். இதுதான் ரிஷபம்.